நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஏவிஏ என்டர்டைன்மெண்ட்ஸ் பிளஸ் 24 ஃபேக்டரி தயாரிப்பில் முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் மோகன்லால், அக்ஷய்குமார், மோகன் பாபு, பிரபாஸ், விஷ்ணு மஞ்சு, காஜல் அகர்வால், பிரீத்தி முகுந்தன், மதுபாலா மற்றும் பலர் நடிப்புலையும் ஸ்டீவன் தேவசி இசையமைப்புலையும் வந்திருக்கிற புதிய தெலுங்கு சினிமா கண்ணப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு லென்த்தியான ரிவ்யூ பார்க்க டைம் இல்லைங்கிறவங்க இதே படத்துக்கான ரிவ்யூ 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதை வேணா நீங்க பாத்துக்கலாம். இப்போ அவங்க இந்த ரிவ்யூ நம்ம பார்ப்போம். கலியுகத்துல காளகஸ்தி மலை கிராமத்தில் அர்ஜுனனுடைய அடுத்த பிறவியை பிறக்கிற தின்னாங்கிற விஷ்ணு மஞ்சு சின்ன பையனா ஒரு தீவிர தன்னோட அப்பா சரத்குமார் மற்றும் தன் இன மக்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய பால்யகால நண்பன மக்கள் நலங்கிற பேர்ல ஒரு நரபலி கேட்டதுனால அவனோட மரணத்தை தடுக்க முடியாத விஷ்ணு மஞ்சு மக்களுடைய ரத்தத்தை கேட்கிற கடவுள் இனிமே எனக்கு தேவையில்லைன்னு நாத்திகனா மாறாரு. 25 வருஷம் கழிச்சு பெரிய இளைஞனா வளர்ந்த பிறகும் கடவுள் மேல உள்ள விருப்பம் அவருக்கு மாறவே இல்லை. மகாதேவ சாஸ்திரிங்கிற மோகன் பாபு மட்டுமே பாதுகாக்கக்கூடிய வாயுலிங்கத்தை வில்லன் குரூப்பான காலமோகனுடைய ஆட்கள் தூக்கிட்டு போக பண்றாங்க. இதனால உயிர் இழந்தவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய வாயுலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த தீவில் இருக்கிற 5 கிராம தலைவர்கள் ஒண்ணு சேர்க்கிறாரு இப்போ உள்ள தலைவர் சரத்குமார். ஆரம்பத்துல எல்லாரும் ஒத்துழைச்சு விஷ்ணு மஞ்சு தலைவனா எடுத்துக்க சம்மதிச்சாலும் பின்னால அவங்களோட மத நம்பிக்கைகள் சடங்குகளை மதிக்காத கடவுள் நம்பிக்கை இல்லாத விஷ்ணு மஞ்சு தலைவனை ஏத்துக்க மறுக்கிறது மட்டும் இல்லாம விஷ்ணு மஞ்சு அந்த காட்டவுட்டை ஒதுக்கிறாங்க அந்த மக்கள். இதனால காலமோகனுடைய ஆட்கள் ஈஸியா வாயுலிங்கத்தை தூக்கிட்டு போறதுக்காக தனியா பிரிஞ்சு இருக்கிற அந்த மக்கள் கூட யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய கணக்குப்படி ஆரம்பத்துல நாத்திகனா இருந்த அவர் பின்னாடி எப்படி ஒரு தீவிரமான சிவபக்தனா மாறாரு, காலமோகன் கூட்டத்தை எப்படி மக்களை திரட்டி அழிச்சாருன்னு கண்மூடித்தனமான பக்தியோட குலவரியோட சொல்ற படம் தான் கண்ணப்பா. மஞ்சு விஷ்ணுவர்தன் பாபுங்கிற விஷ்ணு மஞ்சு ஹீரோவா நடிச்ச முதல் படம் விஷ்ணு 2003 வந்தது. இதுவரைக்கும் ஏகப்பட்ட படங்களை நடிச்ச இவர் அப்பா மோகன் பாபு மாதிரியே ஒரு நடிகரா மட்டும் இல்லாம வெற்றிகரமான ப்ரொடியூசரா திரைக்கதை எழுத்தாளர் வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவர் இவர் தான். இந்த படத்துல தின்னிடுவா கண்ணப்படுவா விஷ்ணு மஞ்சு கலக்கி இருக்காரு, பாட்டு பாடுறாரு, ஃபைட் பண்றாரு, லவ் பண்றாரு, நல்லா எய்ம் பண்ணி அம்பு விடுறாரு. சாமி படம்னு கூட பார்க்காம நாயகி கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாமி படமும் நினைக்க வைக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், லெஜெண்ட் அண்ணாச்சி மாதிரியே முகத்துல இருந்து உணர்ச்சிகளை மட்டும் கொஞ்சம் கூட வெளியே கொட்ட மாட்டேங்கிறாரு. மொத்தத்துல உணர்ச்சிகளை கொட்டுறதை தவிர திரைக்கதை நல்லா எழுதுனதை தவிர மற்ற எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிருக்காரு. அடுத்து நாயகி நெமேலியா ஒரு பிரீத்தி முகுந்தன் நல்லா பண்ணிருக்காங்க. அப்படியே பாகுபலி படத்துல ஒரு தமன்னா ஞாபகப்படுத்துறாங்க. அவங்கள மாதிரி அறிவியல குளிச்சுக்கிட்டே அறிமுகமாக்குறாங்க. நாயகன் கூட வால் சண்டை போடுறாங்க. பின்னால காதல் விழுந்து அவர் கூட தனியா போய் காதல் மார்க்கத்துல இருந்து தன்னுடைய கணவனோட பக்தி மார்க்கத்துக்கு மாத்திர காட்சிகளை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து விஷ்ணு மஞ்சுடைய அப்பா மோகன் பாபு சாஸ்திரியா தீவிரமான சிவபக்தரை அருமையா பண்ணியிருந்தாரு. பிரபாஸ் இடைவெளிக்கு அப்புறம் ருத்ராவா வந்து மோகன் பாபு பிரீத்தி விஷ்ணு மஞ்சுவோட மனசை மாத்திர காட்சிகளை சூப்பரா பண்ணியிருந்தாரு. மற்றபடி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல 1-2 சீன்ல மட்டும் ஸ்கிரீன்ல ஒரு ஓரமா வந்துட்டு போற மோகன்லால், பிரம்மானந்தம், அப்புறம் சிவன் பார்வதிங்கிறனால 1-2 சீன் எக்ஸ்ட்ரா வந்து அக்ஷய்குமார், காஜல் அகர்வால், அப்புறம் நாயகனுடைய அப்பா வர சரத்குமார், ஐஸ்வர்யா, மதுபாலா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல குட்டி பையன் தின்னா அவரம் பக்த மஞ்சு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இவர் தான் விஷ்ணு மஞ்சுவோட குட்டி பையன் நினைக்கிறேன். மொத்தத்துல காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் அருமையாவே இருக்கு. படத்தோட இயக்குனர் முகேஷ் குமார் சிங் இதுக்கு முன்னாடி ராமாயணம், மகாபாரதம், அக்பர், பீர்பல், தரம் ஜோதா, கருடா மாதிரி டெலி சீரியலுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாரு. கண்ணப்பா தான் சினிமாவாக இருக்கு முதல் படம். நம்ம கேள்விப்பட்ட சிவபக்தன் கண்ணப்பனுடைய கதையை நிறைய புனைவுகள் கதாபாத்திரங்கள் சேர்த்து ஒரு முழு நீள படமா ரெடி பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவர் நாயகன் விஷ்ணு மஞ்சு. கிட்டத்தட்ட பக்தி மார்க்கம் முடிஞ்சு யுத்த மார்க்கம், போதை மார்க்கம் அதிகமா நடக்கிற இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில ஆதி புருஷ் RRR, அடுத்து வரப்போற ராமாயணம், மகாபாரதம் மாதிரி 1-2 தெய்வ படங்கள், புராண இதிகாச படங்கள் அப்பப்போ தலை காட்டுறது சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான அறிகுறி. மக்கள் இந்த மாதிரி நல்ல உபதேசங்கள், நல்ல அருமையான கருத்துக்கள் கொண்ட படங்கள், நல்ல அருமையான கண்டென்ட்டோட குவாலிட்டியோட இருக்கும் பட்சத்துல சங்கீத படம் ஒதுக்கிட கூடாது. நம்ம முன்னோர்கள், ராஜாக்கள், கடவுள்கள் பத்தின படங்கள், அவங்க சொன்ன நல்ல கருத்துக்கள், விஷயங்களை பத்தின படங்கள் இன்றைய 2K கிட்ஸ்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைய இயக்குநர்கள் கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி படங்கள் எடுபடும். அந்த விதத்துல அந்த படத்தோட இயக்குநரை நம்ம பாராட்டலாம். இதுவரைக்கும் இவர் பண்ண ராமாயண, மகாபாரதம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கதை. அதை போர்ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா கண்ணப்பர் நாயர் மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு முன்னணி நடிகரை நடிக்க வச்ச ஐடியா ஒரு பேன் இந்தியா படமா விளம்பரப்படுத்துறதுக்கு அருமையா கை கொடுத்திருக்கு. படத்தோட வசனங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல்ல நாயகன் கடவுளை மறுக்கிற தருணங்கள், அவருடைய அப்பா சரத்குமார் பேசுற மோட்டிவேஷனல் டயலாக், நாயகனோட திமிரை அடக்கி அவர் யாருன்னு புரிய வைக்கிற மோகன்லாலுடைய வசனங்கள், இப்படி ஒரு நாத்திகனா ஏன் ஆத்திகனா மாத்த போறீங்கன்னு பார்வதி அவருடைய காஜல் அகர்வால் கேட்கிற கேள்விக்கு
சரியான காரண காரியங்களோட சிவனை அவர் அக்ஷய்குமார் சொல்ற விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து படத்தினுடைய கேமராமேன் ஷெர்வால்டா அந்த படத்தினுடைய முதல் ஹீரோ அட்டகாசமா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த தீவுக்குள்ளே தான் படம் சுத்தி வருதுனாலும் ஒரு இடத்துல கூட நம்ம கண்ணை உறுத்தாத அளவுக்கு அவ்வளவு அழகா அந்த மலை கிராமங்கள் காடுகள் தீவை படம் பிடிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. இடையில சிஜி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா தெரியுது. படம் ஃபுல்லா நல்ல பசுமையான கலர்ல பார்க்க நல்லா ரம்மியமா இருந்தது. சண்டை காட்சிகள், இரவு நேர காட்சிகள் எல்லாத்தையும் நல்லா பிரமாதமா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நம்ம 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுதுன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த ஒளிப்பதிவு தான். இந்த ஒளிப்பதிவாளருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்து இரண்டாவது காரணம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஸ்டீபன் தேவசி. இவர் தான் இந்த படத்தோட 2வது ஹீரோ சொல்லலாம். படம் ஆரம்பத்துல சிறுமிகள் பாடுற அந்த சிவலீல பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு இடையில வர பாடல்கள், குறிப்பா விஷ்ணு சிவனை பத்தி பாடுற பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நாயகி அறிமுகமாகிற சீன்ல வர அந்த பிஜிஎம் ஸ்கோரிங் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அடுத்து முக்கியமா சண்டை காட்சிகள், பரபரப்பான காட்சிகள் உள்பட்டு சில காட்சிகள்ல ஒரு பிஜிஎம் ஸ்கோரிங் அருமையா கை கொடுத்திருக்கு. இந்த படத்தினுடைய செகண்ட் ஹீரோவான இசையமைப்பாளருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். படத்தினுடைய சிஜி மற்றும் அனிமேஷன் ஒர்க்கு சில இடங்கள்ல, குறிப்பா வானத்துல மேகங்கள், சிவபெருமானுடைய உடுக்கை, திருநீர் பட்டை, இப்படி ஒவ்வொரு வடிவங்களா மாறுது. கடைசியில எல்லா மேகங்களும் ஒன்னா திரண்டு சிவன் பார்வதியை உருவெடுக்கிறது பார்க்க நல்லா அவ்வளவு அழகா இருந்தது. குறிப்பா இலக்கை நோக்கி வேகமா பாயிற நாயகனுடைய அம்பு, பின்னால வர மோகன்லாலுடைய அம்பு ரெண்டா பழந்துகிட்டே அதை தொலைச்சுக்கிட்டே முன்னேற காட்சியில சிஜி ஒர்க் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உத்திகளாலே குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். அது படத்தோட காஸ்டியூம் டிசைனிங் சிறப்பா இருந்தது. படத்துக்கான செட் ப்ராப்பர்ட்டிகள் அருமையா இருந்தது. குறிப்பா நாயகன் மான் கொம்புனால செய்யப்பட்ட தன்னுடைய வில்ல அப்படியே உடைச்சு வாழா மாத்தி தன்னோட 2 கைகள்ல ஏந்துற ஐடியா சூப்பரா இருந்தது. அடுத்து படத்தோட எடிட்டர் அந்தோனி இன்னும் நல்லா சிறப்பா நிறைய ட்ரிம் பண்ணி இருந்தாருன்னா நல்ல விறுவிறுப்பான ஒரு படமாக்கி இருக்கலாம். மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு திருப்திகரமாவே இருக்கு. பேர் காளி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. டேய் போட்றா. அடிச்சு 2 பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது, பார்த்துக்கோ. என்னை மட்டும் தனியா போராட விட்டுட்டு நீ இங்க அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்க. நடந்தது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. இருபது பேர் அனுப்பி வச்சேன். குட் நியூஸ். ஒருத்தனே யாரோ ஹாஸ்டல் வார்டனா மரண காட்டு காட்டானே. பேட் நியூஸ். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காண்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். படத்தோட முதல் மைனஸ் பாயிண்ட் இப்போ உள்ள எல்லா படங்களையும் உள்ள மாதிரி நீளம் தான். 3 மணி நேரம் படம் ஓடுது. இன்னும் 2 ஷோ ஓடுனா போதும், ப்ரொஜெக்ட் கண்டிப்பா வெடிச்சிடும். சிவலிங்கத்துடைய கண்டது உண்மைக்கே ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். சாமி படம் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா சாமியை போதுண்டா விடுகடா சாமி கதற அளவுக்கு படம் எடுக்கக்கூடாது. தமிழ் இலக்கியத்துப்படி சைவத்தை பின்பற்றுகிற சிவ பக்தர்களான 63 நாயன்மார்கள் 17வது நாயன்மாரா வர்றவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள உடுப்பூர்ல தான் பிறந்தாரு. இவருடைய தாய்மொழி தமிழ் தான். ஆனா இப்ப அந்த உடுப்பூர் ஆந்திரால இருக்கு. ஆனா இவர் பிறந்ததே ஆந்திரா மாநிலம்னு காமிக்கிறாங்க, இவருடைய தாய்மொழி தெலுங்குன்னு காமிக்கிறாங்க. இது என்ன லாஜிக்னு தெரியல. அப்புறம் நம்ம தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்குன்னு அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒரு புராண கதை நமக்கு தெரிஞ்ச கதைங்கிறதுக்காக ரொம்ப ட்விஸ்டுகள் வேண்டாம், ஆனா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா போக வேணாம். 3 மணி நேரம் படத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல படம் போர் அடிக்குது.
அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் சொல்லவே வேணாம். சிவனால இல்ல எவனால கூட இந்த படத்தை பொறுமையா பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம ஃபைட் சீன்கள், ஓவர் பில்டப் சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. தமிழ்ல முந்தி இதே மாதிரி எத்தனையோ ராமநாராயணுடைய அம்மன் மற்ற சாமி படங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த அளவுக்கு அன்னைக்கு கிரிஞ்சா இல்ல. அதுல இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பாத்தீங்கன்னா கங்குவா படத்துக்கே டப் கொடுக்குறோம் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம 60% இவங்க பாகுபலி படத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அங்க தமன்னானா இங்க பிரீத்தி, அங்க பிரபாஸ்னா இங்க விஷ்ணு, அங்க காளையர்கள்னா இங்க காலமுகன் கூட்டம். ஆனா பாகுபலி திரைக்கதையில் உள்ள அந்த குவாலிட்டி மட்டும் இவங்க இன்ஸ்பயர் பண்ணாம விட்டாங்க. அதான் மிகப்பெரிய மிஸ்டேக். அங்க பாகுபலி 1ல காளையர்கள் சம்பந்தப்பட்ட சீன், ஃபைட் சீன்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க ரொம்ப சப்புன்னு இருக்கு. காளையர்கள் தலைவன் அளவுக்கு இங்க உள்ள காலமுகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அதே மாதிரி பாகுபலி படத்துல தெலுங்கு நடிகர்கள் அளவுக்கு தமிழ் நடிகர்கள் சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், ரோகிணிக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதனால பாகுபலி சீரிஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான தமிழ் நடிகர் இந்த படத்துல போட்டுக்கலாம். சரத்குமாரை பத்தி கேட்காங்க, அவரெல்லாம் இப்போ ஒரு பான் இந்தியா சுப்ரீம் ஸ்டார். அதனால ஒரு தெலுங்கு படம் பாக்குற மாதிரி தான் ரொம்ப அந்யோன்யமா தெரிஞ்சது இந்த படம். செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு சீனும் ரொம்ப லென்த்தியா போகுது. அதுலயும் பிரபாஸ் வர சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல அவர் பிரீத்தி கிட்ட பேசுறாரு, அடுத்த செகண்ட்லயே அவர் மோகன் பாபு கிட்ட பேசுறாரு, அதுக்கு அடுத்த செகண்ட் அவர் விஷ்ணு கிட்ட பேசுறாரு. இப்படி இவர் மாறி மாறி ரவுண்ட் அடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. சண்டை காட்சிகள் ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஹாலிவுட்ல சுத்தமா அழிஞ்சு போன டைனோசரே இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி காமிச்ச ஜுராசிக் பார்க் தீபடுத்த ட்ரெய்லர்ல அவள் அழகா தத்துரூபமா காமிச்சிருந்தாங்க டைனோசர்களை. ஆனா நம்ம ஆட்கள் இந்த படத்துல காமிச்ச பாம்பு, கழுகு, சிலந்தி, யானை எல்லாம் ரொம்ப செயற்கையா தெரியுது. நமக்கு தெரிஞ்ச பெரிய காவியங்களான ராமாயண மகாபாரதத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரமா 2-3 பாட்டு கூட எடுக்கலாம். ராமாயணத்தை 2.5 மணி நேரமா 2 பாட்டு எடுக்கலாம். மகாபாரதத்தை 2.5 மணி நேரமா ஒரு 3 பாட்டுகள் கூட எடுக்கலாம். ஆனா கண்ணப்ப நாயனார் ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது ஒரு சிவலிங்கத்தை பார்ப்பாரு கண்ணப்ப நாயனார். அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாரு. சரியான பதத்துல சமைக்கப்படாத இறைச்சியை படைப்பாரு. இதனால கோவப்படுற சிவகோச்சியார் சிவன் கிட்ட முறையிடுவாரு. உடனே சிவனுக்கு கண்ணப்பனுடைய உண்மையான பக்தியை சிவகோச்சியாருக்கு புரிய வைக்கிறதுக்காக சிவலிங்கத்தில இருந்து கண்ணை உருவாக்கி அதுல இருந்து ரத்தம் வைப்பாரு. கண்ணப்ப நாயனாரும் தன்னுடைய 2 கண்களையும் எடுத்து வைப்பாரு சிவலிங்கத்துல. இதுதான் ஒரிஜினல் கான்செப்ட், கண்டென்ட். இவங்க இதை சொல்றதுக்கு காலமுகன் கூட்டம், கண்ணப்பனுக்கு ஒரு அப்பா, ஒரு மத தலைவி, ஒரு நாயகி, ஒரு 4-5 ஃபைட் சீன்கள், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள், லொட்டு லொசுக்கு அது இதுன்னு ஒரு 1.5 மணி நேரத்துல சொல்ல வேண்டிய கதையை 3 மணி நேரத்துக்கு இழுன்னு இழுத்துருக்காங்க. நல்லவேளை செகண்ட் பார்ட் லீடிங் எல்லாம் கொடுக்கவே இல்லை. அதான் ஏற்கனவே சொன்னேனே, சாமி படம் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா சாமியே போதுண்டா விடுக்கடா சாமி கதற அளவுக்கு படம் எடுக்க கூடாது. இங்க சாமி படம் எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையில வர ரொமான்ஸ் பாடல் காட்சி எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சாமி பட ஃபீலிங் தான் வருது. நல்லவேளை லிப்லாக் சீன் வைக்காது மட்டும்தான் குறை. இதுல ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தை பயங்கரமா கிண்டல் பண்ணீங்கன்னா நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம்னு வார்னிங் வேற பண்ணி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம பயப்படலாமா? படம் பார்க்க வர்ற ரசிகர்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அதனால தான் தைரியமா சொல்லிட்டு இந்த படம் தேராதுன்னு. நான் இப்ப இருக்கிற கேரளால இந்த படத்துக்கு சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. மோகன்லால் நடிச்சிருந்தோம், அவருடைய தொடரும் படம் பயங்கர ஹிட் ஆகியும் மோகன்லாலும் நடிச்சிருந்த இந்த படத்தோட ரிலீஸ் ஆன 2வது நாள் சனிக்கிழமை நேற்று நான் தியேட்டருக்கு ஈவினிங் ஷோ பண்ணப்ப 4 பேர் தான் வந்திருக்கீங்க, அதனால ஷோ கேன்சல் சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் கிளம்பி தியேட்டர் கேட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து ஒரு 4 ரசிகர்கள் சாரி எனக்கு வில்லன்ஸ் உள்ள போகுதுனால எங்களையும் திருப்பி உள்ள கூப்பிட்டு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 செகண்ட் சீக்கிரம் வெளியே போயிருந்தேன்னா தப்பிச்சிருக்கலாம். படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல படம் இப்படித்தான் இருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களாவது உஷார் பண்ணுவோம் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். என் பக்கத்து வீட்டு ஒரு 2K கிட் பையன்ட்டு நான் கண்ணப்பா படம் பார்க்க போறேன்னு மத்தியானம் சொன்னேன். அடுத்த செகண்ட் அவன் காலில் விழுந்து அண்ணா அண்ணா வேணான்னு அவன் கத்துறான் கதறான் கெஞ்சினான். ஆனா நான் தான் நம்ம ப்ளூ சட்டையனும் பிலிமி கிராஃப்ட் ஆகணும் நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்களே, அப்ப தைரியமா போலான்னு நம்பி உள்ள ஏறி உட்கார்ந்தேன். ஒரு பெரிய இருட்டான ரூமுக்குள்ள என்னை பூட்டி வச்சு ஒரு 4 பேர், அதாவது இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர், அப்புறம் இறக்கமே இல்லாத அந்த தியேட்டரோட ப்ரொஜெக்ட் ஆபரேட்டர் என்னை போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய சினிமா ரிவ்யூவரா இருந்தாலும் கேரளா 2K கிட்ஸ்களுக்கு இருந்த சூதான கூட நம்ம ப்ளூ சட்டை இருக்கும் பிலிமி கிராஃப்ட் அருணுக்கு இல்லாம போச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 3 மணி நேரம் படம் பார்த்த 8 கிட்டான எனக்கே ராமநாராயண படங்கள்ல பாம்பு பூமாலை தொடுக்கிறத, நாய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதெல்லாம் அன்னைக்கு கிரிஞ்சி ஃபீலிங் இல்லாம பார்த்தா எனக்கு இந்த படம் இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு. அப்ப 2K கிட்ஸ்களுக்கு இந்த படம் எவ்வளவு கிரிஞ்சா இருக்கும் அதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்களா? நம்ம பாலைய ஒரு சாமி படத்துல நடிச்சா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த படம். கிட்டத்தட்ட அகண்டா படத்தோட ப்ரீ சீக்குவலா இருக்கும் அந்த படம்.
ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? மனிதனுடைய நன்மைக்காக, ரத்தம் கேட்கிற கடவுளுக்காக தன்னுடைய கண்ணையை கொடுத்து பக்தியை நிரூபிக்கலாம்னு நல்லா தெரிஞ்ச அருமையான ஒரு மாரல் வேல்யூ. கதை நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் 1.5 மணி நேரத்துக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேமரா ஒர்க், மியூசிக், சிஜி ஒர்க் இல்லைன்னா இந்த படத்தை நம்ம மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஹீரோ, டைரக்டர் கூட ஒரு தடவை 1 மணி நேரம் பாக்குறது கூட ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்கள் இருந்தாலும் இந்த படத்தினுடைய இயற்கை காட்சிக்காகவே, அந்த காடுகள், மலை, கிராமங்கள், தீவுகளை பார்க்கறதுக்காகவே, இந்த படத்தினுடைய சிஜி காட்சிகளுக்காகவே நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல குடும்பத்தோட போய் ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியல். உங்க குழந்தைகளுக்கு ஒருவேளை இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வன்முறையெல்லாம் கிடையாது. ஆனா 3 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பாக்குறதா மரண தண்டனை ஒரு கொடுமையான தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல கண்ணப்பா வேணாப்பா விட்டுப்பான்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்த்து தெரியும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லம்.